கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சேஷசமுத்திரம் கிராமத்தில் பொதுப்பாதையில் தேரோட்டம் நடத்துவதில் இரு பிரிவினருக்கிடையே மோதல் போக்கு இருந்து வந்த நிலையில் 144 தடை உத்தரவு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் நீடித்திருந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 144 தடை உத்தரவு நீக்கப்பட்டதால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டி 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு மிகுந்த மகிழ்ச்சியுடன் விமர்சையாக கொண்டாடிய கிராம மக்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சேஷசமுத்திரம் கிராமத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பொது தேர் இழுக்கும் பிரச்சனையில் இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டு சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக 144 தடை உத்தரவு இருந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தி தேர் திருவிழா நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து 144 உத்தரவு நீக்கப்பட்டு இன்று சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சுமார் ஊர் மக்கள் சார்பாக 100 காளைகள் பங்கேற்று மஞ்சு விரட்டு மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான காளையை அடக்கும் இளைஞர்கள் கலந்து கொண்டு காளை மாடுகளை அடக்கி மகிழ்ந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது எண்ணி மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். அந்த காலத்துல பொம்பளைங்க போனா நேரம் கும்மி அடிப்பாங்க. ஒண்ணு கூட கும்மி அடிக்கிறது கோலாட்டம் அடிக்கிறது ஒண்ணுமே இல்லை. நம்ம ஊர்ல கால விளையாட்டுல எந்த விட ஒத்துழைப்பு பண்றது கிடையாது. எல்லாருமே கால விளையாடும் வீரர்களும் நீங்களும் சுத்தி நின்றுக்கிறீங்க. அப்ப அந்த